முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பு குழுவில் நியமிக்கப்பட்டுள்ள 2 கேரள அதிகாரிகளை நீக்கக் கோரி தமிழக விவசாயிகள் போராட்டம். உச்சநீதிமன்ற ஆணைப்படி தமிழகத்தில் உள்ள சதுப்பு நிலங்களை அறிவிக்கை செய்து பாதுகாக்குமாறு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகள் சாலையோரம் ஊர்திகளை நிறுத்தி சமைக்கவும் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை எடுத்து வரவும் தடை. விண்ணப்பித்து காத்திருப்பவர்களுக்கு விரைவில் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் என அமைச்சர் சக்கரபாணி தகவல். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான ஊழல் புகார்களை விசாரிக்க 3 நீதிபதிகள் அடங்கிய குழுவை அமைத்தது உச்சநீதிமன்றம். தமிழகத்தில் கொலை நடக்காத நாளே இல்லை என்ற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அன்புமணி குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் பள்ளி சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை, தொழிலதிபரின் மகன் உட்பட 3 பேர் கைது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் குடியிருப்பு பகுதியில் அரசு மதுபான கடை திறப்பதற்கு எதிராக பாமகவினர் ஆர்ப்பாட்டம். நடப்பாண்டில் கோடைக்காலம் மிகவும் உக்கிரமாக இருக்கும். சென்னையில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கும் என தகவல். காசா பகுதி மீது கடந்த 3 நாட்களில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய கண்மூடித்தனமான தாக்குதலில் 700க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு.